இது என்ன செடி சொன்னீங்க சார்? இதுதான் தில்லை செடி. அது அவிசினியா மெரினா. இதுதான் இந்த செடி தான் அது வந்து. ஓகே. அந்த காடு உருவாயிருக்குல்ல. ஆமாம் ஆமாம். இதோடைய வயசு வந்து 3 மாதம், 3லேருந்து 3.5 மாதம். அதாவது உங்களுடைய வார்த்தையில் குட்டி குழந்தைங்க. குட்டி குழந்தைகள் இப்போ தான் பிறந்த, இன்னும் நடக்கல அவங்க, இப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி சார். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய செயலை செஞ்சுருக்கிறீங்க. இந்த செய்தியை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லணும் போது என்ன சொல்ல விரும்புகிறீங்க அடுத்த தலைமுறைக்கு? நீங்கள் வந்து ஒரு மரம் நடுறீங்கன்னா ஒரு காட்டையே உருவாக்கிறீங்க. அந்த காடு மாதிரி பல காடுகளை உருவாக்கணுன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு அது தெரியணும் இல்லையா? அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இளைய தலைமுறைகள், பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு தனி மனிதன் வந்து நினச்சா எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து வரலாற்று நடுக்கிலும் நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்குது. பல துறைகளில் இருக்குது. ஒரு துறைன்னு சொல்ல முடியாது, பல துறைகளில் இருக்குது வந்து. ஸோ அதே மாதிரி தான் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அலையாத்தி காடுகளுடைய வளர்ப்பு, மக்களோடு இணைந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா? இதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஸோ உலகம் முழுவதும் இந்த பகுதியில், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தை நாளைக்கு வந்து அவர் பெரிய ஆள் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வேலை பார்த்துட்ருப்பார் அவர். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த விதைகளை நம்ம போடும்போது, ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும்போது, இதோடைய வளர்ச்சி, இதோடைய விரிவாக்கம் உலகம் முழுவதும் இது விரிவடையும் போது, இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய பருவகால மாற்றங்கள், வரலாறு காணாத வெப்பம், மழை, வெயில், இந்த மாதிரி வறட்சி எல்லாம் நம்ம ஒழிக்கணும், தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இயற்கை வளங்களை வந்து அதிகப்படுத்தணும். குறிப்பாக மரங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கக்கூடிய இந்த தில்லை காடுகள், மேங்க்ரோவ்ஸ் டெவலப்மெண்ட் வந்து இஸ் மஸ்ட். இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். முடிஞ்சால் ஒவ்வொரு மாணவனும் குறைஞ்சபட்சம் 10 செடியாவது நம்ம ஒரு இடத்துல நட்டி வச்சோம் அப்படின்னா, ஒரு 1000 பேர் நட்டினா அது 10,000 மரங்கள். அப்படியே நம்மளுடைய அந்த 10,000 மரங்கள் வருங்காலத்தில் 1,00,000 மரங்களாக தானே அது வந்து தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. மகிழ்ச்சி.